வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மே மாதம் 1ஆம் தேதி 2024வது வருடம். இன்று புதன்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம், அதாவது இன்றைய தினத்தை வழி நடத்தக்கூடிய கிரகம் புதன் கிரகம். மெர்க்குரி என ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கிரகம் புதன் கிரகம் இன்றைய தினத்தை வழி நடத்துகிறது. புதன் கிரகத்தினுடைய அனைத்து சக்திகளுமே பெருமாள் தெய்வத்தின் வழியாக வெளிப்படுகிறது. அதன் காரணமாக நாம் அனைவரும் இன்றைய தினம் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வது என்பது, குறிப்பாக திருவல்லிக்கேணியில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வது என்பது நம் அனைவருக்கும் அனைத்து வகையான நன்மைகளும் கிடைப்பதற்கு பெரிய உதவியாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் அன்பர்களே, மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் திருவோண நட்சத்திரம் இன்று காலை 4:09 முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதாவது அதிகாலை 4:09 வரை சூரியனின் உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து தனது சுயசாரமான திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திரன் நட்சத்திரம் மாற்றமடைந்து நம் அனைவரையும் இயக்குவதற்கு தயாராகிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 8ஆம் திதியான அஷ்டமி திதி இன்று அதிகாலை 1:10 வரையும், அதற்கு அடுத்து 9ஆம் திதியான நவமி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது மிதுனம் ராசியாக அமர்ந்திருக்கிறது. அதாவது காலச்சக்கரத்திற்கு 3வது வீடாக இருக்கக்கூடிய காற்று ராசியான புதனை அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி இன்றைய தினத்தின் சந்திராஷ்டம ராசியாகவும், அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் காலை 4:09 முதல் மகரம் ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திரன் தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த இனிமையான பயணம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்களை கொடுக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் குரு பயிற்சி நடக்கிறது. அதாவது இன்று காலை 11 மணிக்கு மேசம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். காலச்சக்கரத்திற்கு முதல் வீடான நெருப்பு ராசியிலிருந்து காலச்சக்கரத்திற்கு 2வது வீடான பூமி ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு ராசி மாற்றம் அடைகிறார். இந்த ராசி மாற்றம் என்பது 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பலன்களை மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, மகரம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தின் பயணமாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களது மைண்டும் மனசும் ஷார்ப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வெற்றியினை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக, நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அன்பர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதன் காரணமாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நிலை என்பது மேம்பாடு அடையக்கூடிய நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய மேசம் ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினத்துடைய நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது, வேலை பணியில் அதன் ரீதியாக ஊதிய உயர்வுகளும் பணி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் என்பது சிறப்பான தினமாக உங்களை கடந்து செல்கிறது. ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களே,
பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய மகர ராசி உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறது. மகரம் ராசியில் இருந்து சிறந்த அறிவும் நிறைவான ஆற்றலும் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் மேச ராசியிலிருந்து இன்றைய தினம் உங்களது ராசிக்கு ராசி மாற்றம் அடைந்து இன்றைய தினத்தை உங்களுக்கு நல்ல நாளாக அவரும் அமைத்து தருகிறார். சந்திரன் 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்கள் வீட்டிலிருந்து சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிக்கரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சிறப்பான உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற காரணத்தால் உங்களது அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களது நிலைப்பாடு உயர்வடைய இருக்கிறது. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய வீடு மகரம் ராசி. மகரம் ராசியில் 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையோ அல்லது தீமையோ கொடுக்கக்கூடிய அளவில் இன்றைய தினம் அமைந்திருக்கும். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே பொதுவாக சொல்லக்கூடிய ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என்றோ உங்களது ராசிக்கான பலன்கள் என்றோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை கொடுப்பார் என்றாலுமே உங்கள் வீட்டின் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து மீனம் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளை இன்றைய தினம் தருகிறார். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலம் வருங்காலத்தில் நீங்கள் பொருளாதார மேன்மைகளை அடைய முடியும் என்ற சிந்தனையை உங்களுக்கு கொடுத்து வேலை தொழில் ரீதியாக சிறப்பான நற்பலன்களையும் கொடுத்து இன்றைய தினத்தை நல்லபடியாக உங்களை கடந்து செல்ல வைக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சமசப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். குறிப்பாக திருமணம் தொடர்பாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் தடங்கல்களையும் நீக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. அதன் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய திருமண ஏற்பாடுகள் அனைத்துமே கைகூடி யோகமான நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தரும். அதோடு மட்டுமல்ல, கருத்து வேறுபாடுகள் காரணமாக மன கசப்புகள் காரணமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்த தம்பதியர்கள் நீங்கள் இருவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தருகிறது இன்றைய தினம். உங்கள் வீட்டின் அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்தில் சமசப்தஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் அனைத்தையுமே, பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு சில கடமைகள் கொடுக்கப்பட்டு இருக்கும். அவ்வாறு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடமைகளை இன்றைய தினம் அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விதி. அந்த வகையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை இன்றைய தினம் சிறப்பான வகையில் நிறைவேற்றி இனிமையாக கடந்து செல்லக்கூடிய வகையில் இந்த நாள் என்பது சிறந்த நாளாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, மகரம் ராசி என்பது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வீடு. அதோடு மட்டுமில்லாமல் பந்தபாசத்தையும் மனம் விட்டு பேசக்கூடிய சிறப்பான குணநலங்களையும் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. கல்லூரி படிப்பு படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, சிம்ம ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கின்ற 6வது வீடு என்பது நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு வேலையை அமைத்து தரக்கூடிய சிறப்பான செயல்பாடை செய்ய இருக்கிறது. பெற்றோர்களுக்கு, குறிப்பாக சிம்ம ராசியில் பிறந்த தந்தைகளுக்கு அவர்கள் பெற்ற குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் 9ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சூரியன், மேசம் ராசியில் செல்லக்கூடிய சூரியன் கொண்டு வந்து தர இருக்கிறார் அன்பர்களே. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு. ஒரு மனிதனுக்கு புத்தி சரியாக இருந்தால்தான் அவனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால்தான்
தொழில் வேலை சிறப்பாக அமைந்து அதன் வழியாக வருமானமும் பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு மகர ராசியில் இருந்து சிறப்பான வகையில் புத்திகள் கொண்டு வந்து தரப்படும். அந்த வகையில் இன்றைய தினம் தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாக மகர ராசியின் செயல்பாடுகள் இருக்கும். வெளிநாடு மற்றும் வெளியூர் வெளி மாநில தொடர்புகள் காரணமாக சாதகமான லாபகரமான பலன்களையும் இன்றைய தினம் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, மாதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு மகரம் ராசி. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தாயினுடைய அன்பு பாசம், நெறிமுறைகள், வாழ்க்கை வழிமுறைகள், ஒழுக்கம் இவை அனைத்துமே மகர ராசியிலிருந்து சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் மகரம் ராசியிலிருந்து ஆழ்ந்த அறிவும் உயர்ந்த நிலையை அடையும் பொழுது சிறப்பான தன்னடக்கமான நற்குணங்கள் வந்து சேர இருக்கிறது. இன்றைய தினம் கடன் அடைக்கக்கூடிய வகையில், அதாவது உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த கடன்களை அனைத்தும் அடைக்கக்கூடிய வகையில் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் மேசம் ராசியில் இருந்து நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார். உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் புரிதலோடு செயல்பட்டு உங்களது குடும்ப பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இளைய சகோதரஸ்தானம் என சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானமான மகர ராசியிலிருந்து புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக இளைய சகோதரர்கள் இளைய சகோதரின் வழியில் அன்பு பாசம் பொருளாதார மேம்பாடு அனைத்தும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஊர் பயணங்கள், உல்லாச பயணங்கள், பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வதற்கான மனநிலையை இன்றைய தினம் 3ஆம் இடமாகிய மகர ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்கள் வீட்டின் அதிபதி 5ஆம் இடத்தில் மீனம் ராசியில் அமர்ந்து விவசாயம் செய்து வரக்கூடிய அன்பர்கள், பழத்தோட்டம் பண்ணையில் வைத்திருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு நல்ல வருமானத்தையும் அதன் வழியில் வசதி வாய்ப்புகளையும் இன்றைய தினம் கொண்டு வந்து தர இருக்கிறார். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, மகரம் ராசி என்பது பொருளாதார மேன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடு, பண வரவை கொடுக்கக்கூடிய வீடு. அதன் காரணமாக இன்றைய தினம் பணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஈடுபாடுகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் சிறப்பான வகையில் நன்மைகளை தரக்கூடிய லாபகரமான நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. 6ஆம் இடத்தில் குரு பகவான் உங்கள் வீட்டின் அதிபதி பயணம் செய்து இன்றைய தினம் 6ஆம் இடத்திற்கு ராசி மாற்றம் அடைந்திருக்கிறார். இதன் காரணமாக தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, கூட்டுத் தொழில் செய்து வரக்கூடிய உங்களில் ஒரு சிலருக்கு பணவரவை சிறப்பான வகையில் கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டில் திருவோணம் நட்சத்திரத்தின் நற்பலன்கள் அனைத்தும் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது சந்திரன். இதன் நற்பலனாக உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க இருக்கிறது. உடல் ரீதியான நல்ல ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தர இருக்கிறது. மன அமைதியும் மன சந்தோஷமும் பொருளாதார மேன்மைகள் என அனைத்துமே உங்களுக்கு இன்றைய தினம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து நீங்கள் செய்து வரக்கூடிய சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் சிறப்பான வகையில் செயல்பட இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உறவு நிலையை அதிகாரம் செய்யக்கூடிய வகையில் கணவன் மற்றும் மனைவி இருவருக்கும் இடையே அதிக அளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வு பரிமாற்றங்களை நிகழ்த்தி தரக்கூடிய இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல வைக்கிறார். கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, 12வது வீடு என சொல்லக்கூடியது இரகசியமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய வீடு, செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வீடு. அந்த வகையில் இன்றைய தினம் உங்களது எண்ண அலைகள் அனைத்துமே நீங்கள் இரகசியமான செயல்பாடுகளை செய்யத்தக்க வகையில் அமைந்து இருக்கும். அதன் காரணம் 12ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இது போன்ற மனநிலையை உங்களுக்கு உருவாக்கி தருவார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால்
தொழில் வகையில் சிறப்பான முன்னேற்றங்களை இன்றைய தினம் நீங்கள் அடையலாம். குறிப்பாக தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலைகள் அனைத்தையுமே முழுமையாக விளக்கக்கூடிய அளவிற்கு செயல்பட்டு நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தருவார். தொழில் சிறப்பாக நடக்கப் போகின்ற காரணத்தால் உங்களை தேடி கௌரவமான பதவிகள் ஓடி வர இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெயரையும் புகழையும் அடைய இருக்கிறீர்கள். மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். மனது ரீதியாக பார்க்கும் பொழுது தைரியமும் சுய சிந்தனையும் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது லாபகரமான பணவரவை இன்றைய தினம் நீங்கள் பெறலாம். உங்கள் வீட்டின் அதிபதி மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு ராசி மாற்றமடைந்து உங்களது தாய் தந்தையர்கள் வழியில் மீனம் ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறார் குரு பகவான். இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய சிறு வகையான மனது தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவியிடையே புரிதல் உண்டாகி அன்பு, பாசம், காதல் இது போன்ற மென்மையான உணர்வுகள் மேம்பட்டு உறவு நிலை சிறப்பாகும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.